சென்னையில் வைரல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண் காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மத்திய குற்றப்பிரிவில் காவலராக பணியாற்றி வந்தவர் மேனகா 9 வார கர்ப்பமாக இருந்த அவர் திடீரென காய்ச்சல் ஏற்பட்டதால் 29ஆம் தேதி அமைந்தகரையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் 31ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மேனகாவுக்கு வைரஸ் மூளை காய்ச்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. காய்ச்சல் அதிகமானதால் சுயநினைவின்றி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேனகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை பார்த்து உறவினர்கள் மற்றும் சக பெண் காவலர்கள் கதறி எழுதினர். முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் காவலர் என்று கூறிய பிறகே சிகிச்சை அளித்ததாகவும் குற்றம் சாட்டினர். ஒரு புலைய காவல்துறைங்க ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல எதுவே இல்ல என்ன ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கீங்க அவங்களுக்கு 30ஆம் தேதி வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. கன்சீவா இருந்த பொண்ணு இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. சாதாரண ஃபீவர். இத பாருங்க அந்த பொண்ணு பாடி தூக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சார் அவங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பிறகுதான் சார் ட்ரீட்மெண்ட்டே ஒழுங்கா எடுத்தாங்க. கையை வைக்கிறாங்க சார். நானும் போலீஸ் தான். எல்லாமே நான் போலீஸ் தான். ஒட்டு ஒருமா வாழ்ந்தாங்க பிஆர்எஸ்ல. அப்படி இருந்து க்ளோஸ் ஆனாங்க. போலீஸ்ல வந்து எந்த ஹாஸ்பிடல்ல கையை வைக்கிறீங்க? எல்லாம் ஒரே பேச்சு. ஒட்டா படுத்து தூங்குவாங்க. எந்த நோயுமே கிடையாது சார். மாசமா இருக்கா சார். மாசமா இருக்க பிள்ளையோட சேர்த்து அழைச்சிட்டாங்க சார். அவ்வளோ போலீஸ்னால இலக்காரமா போச்சு சார் எல்லாருக்கும். போலீஸ் 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 கேட்டா அந்த பொண்ணு எதுக்கு சூசைட் பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு கடந்த பிரச்சனை சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு ஆம்பளை போலீஸ் இறந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதோ லவ் வேற இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி டாக்டருக்கு பண்ற தப்புல போலீஸ்ன்ற பேருமே கெட்டு போகுது சார். ஒரு சில டாக்டருக்குமே போலீஸ் கட்டாலே பிடிக்கிறது இல்லை சார். போலீஸ் சொன்னாலே ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.